அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்ப்போமா. நல்லா என் பொண்ணுக்கு பிடிச்ச தயிர் சாதம் ரெசிபி. நல்லா தளதளன்னு இருக்கணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கிறணும். அதை நல்லா ஆரம்பமும் வசிச்சு விட்டுட்டு பசும்பால் ஒரு அரை லிட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றினா போதும். ரொம்ப தயிர் ஊற்றினோம்னா லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறப்ப ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால் பால் சேர்க்குறோம். நல்லா பாலையும் தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா கொடுத்துட்டு உப்பு நம்ம சாப்பாடு வைக்கிறப்ப இப்போ உப்பு போட்டிருக்கோம். பத்தாவதுக்கு இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம கடுகு கடலைப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா சூப்பராக தாளித்து வச்சுருக்கோம். பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். நல்லா அந்த குக்கர் விசிலாங்களே நான் தாளித்து வச்சுட்டேன் ஆல்ரெடி டைம் சேவ் பண்ணுறக்காண்டி. கருவேப்பிலைக்கு அக்கா மல்லித்தலையும் போட்டு நல்லா மல்லித்தலை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போகிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதுளம்பழம் தான். எங்களுக்கு வந்து கேரட்டு இல்லாட்டி இந்த மாதுளம்பழம் கண்டிப்பான முறையில் தயிர் சாதத்தில் வேணும். அந்த மாதுளம்பழத்தையும் போட்டு நல்லா கிளறி கொடுக்குறப்ப சூப்பராக இருக்கும். என் பொண்ணுக்கு அந்த தளதளன்னு இருக்க தயிர் சாதத்தை போட்டு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சமும் மாதுளம்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி மாங்காய் தாளித்தது ஊறுகாய். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.